ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடிசர் தமிழ் குரல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் மார்க்கெட்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸ்பெஷலி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அதாவது ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ ட்ரேட் பண்ணுறவங்களும் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா நல்லா இந்த ட்ரிக்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்க முடியும். அண்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, நான் கொஞ்சம் லாங் போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் பிகினர் ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியலனாலும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிற விஷயம் இதுதான். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஷேரை வாங்குறீங்க, ஓகேங்களா. ஸோ இது எத்தனை நாள் கழித்து விற்கணும், எப்போ ப்ராஃபிட் வரும், இது யாருக்கா தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஹிஸ்ட்ரியை வச்சு பார்த்து ஓகே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ நாளில் வந்திருக்கு, நமக்கு இவ்வளோ வரும் அப்படின்றத கணிக்கலாம், ஓகேங்களா. இது வந்து ஒரு சின்ன கால்குலேஷன். நான் ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் ஒரு ஷேர் வாங்க போகிறீங்கன்னா அதோடைய சைக்கிள் பீரியட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், நான் வந்து மந்த்லி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீக்லி வச்சா கூட நமக்கு கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக தெரியும். ஸோ இப்போ நான் வீக்லி சார்ட்டில் இருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போது நான் வந்து எக்ஸிட் பேட்டரியோடைய வீக்லி சார்ட்டில் இருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து எக்ஸாம்பிள் இங்கே வந்து 181 வாங்குறாருன்னு வச்சுப்போம். 180 வாங்குறாருன்னு வச்சுப்போம், ஓகேவா. ஓகே, இது வந்து எந்த மாதம் உங்களுக்கு வந்து 2022 இருக்கு பாருங்கள், 2022 நவம்பர் மாதம், ஓகேங்களா. இந்த மாதம் ஃபுல்லாக ஏறி இறங்கியிருக்கோம், ஓகேங்களா. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக ஏறி இறங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 14, அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா 21 பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 பார்த்தீங்கன்னா அடுத்தது 28, அப்புறம் வந்து 5th டிசம்பரு, அப்புறம் வந்து 12th, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இறங்கி வந்து டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின விலையை விட கம்மியாயிடுச்சு. நம்ம 180 வாங்கினோம், 177 ஆகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வாங்கின விலைக்கே வருது, அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வாங்கின விலையிலேருந்து கொஞ்சம் அதிகமாகுது, ஓகேங்களா. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு, ஓகேங்களா. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒருத்தர் என்ட்ரி எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். லைக் இங்கே ஒருத்தர் என்ட்ரி எடுத்துருப்பார் இல்லையா, இங்கே ஒருத்தர் என்ட்ரி எடுக்கிறாருன்னு வச்சுப்போம், ஓகே. ஸோ இப்போ வந்து இவர் எப்போ எடுக்கிறார் என்ட்ரி, 2022, ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஜான்வரி, அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பிப்ரவரிலாம் பார்த்தீங்கன்னா ஏன்டா நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு உங்களை சோதிச்சிருக்கோம் இந்த ஸ்டாக்கு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஏறுது, அப்புறம் மறுபடியும் ஏறினது அப்படியே மறுபடியும் இறங்குது, நொந்திருப்பான். இந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கினவன் கதறி இருப்பான், ஏன்டா இது உள்ள என்ட்ரி ஆனோன்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் இந்த இடத்துல செல் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இல்லை என்னோடய மன தைரியம் அதிகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தாலும் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக எவனாக இருந்தாலும் கண்டிப்பாக இது விற்றுட்டு போயிடுவான். அப்படி இல்லைன்னா அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இவர் என்ன ரேட்டில் வாங்கியிருக்காரு, 175. இந்த 175க்கு கிட்டத்தட்ட இவர் எப்போ வாங்கியிருக்காரு, ஜான்வரி 22, நல்லா பார்த்துக்குங்க, ஜான்வரி 2022 வாங்கியிருக்காரு, ஓகேங்களா. மறுபடியும் இந்த 177 எப்போ வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா. மறுபடியும் வந்து இந்த 177 வந்து எப்போ கிராஸ் ஆகிருக்குன்னா நவம்பர் 22 தான், நவம்பர் 22 தான் வந்து இந்த ப்ரைஸ் ஏறி இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கதறி இருப்பாங்க, ஓகேங்களா. ஆக்சுவலாக இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தர் வாங்கினார் இல்லையா, நீங்கள் இங்கே வாங்கின ஸ்டாக்கை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்ணால் ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னு நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னு நீங்கள் இந்த ஸ்டேஜில் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இறங்குறத பற்றி நீங்கள் ஒரி பண்ணியிருக்க தேவையில்லை. அண்டு கீழே எப்பப்பெல்லாம் வந்து இறங்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் பை பண்ணிடலாம், ஓகேங்களா. அப்பப்பெல்லாம் நீங்கள் பை பண்ணிடலாம். ஸோ வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் 2023 தான் வந்து அந்த 770 ரேஞ்சை உடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வருது.
ஸோ லிட்ரலி 2022 வாங்கின ஸ்டாக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18th ஒரு 2 வருஷம் கழிச்சு, ஜூன் 2.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வாங்கின ரேட்டை விட அதிகமாக உங்களுக்கு வருது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் ஒரு மனுஷன் எப்படி அந்த ஸ்டாக்கில் நம்பி காசை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் 3 ஸ்டாக் தான் வாங்குவேன், இல்லை 5 ஸ்டாக் தான் வாங்குவேன். அந்த ஸ்டாக்கு ஏறினாலும் சரி ஏறனாலும் சரி அது அப்படியே தான் கிடக்கும். எனக்கு 100% ரிட்டர்ன் வந்தால் தான், இல்லை 200% ரிட்டர்ன் வந்தால் தான் நான் விற்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தைரியமாக அது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அந்த கம்பெனியை பற்றி நான் எதுவுமே பார்க்க மாட்டேன்னு குருட்டு மனப்படம் எந்த ஒரு அனாலிசிஸுமே பண்ணாமல் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் மைண்ட் செட்டுக்கு பாதி ஸ்டாக்ஸு செலக்ட் ஓகே ஆகும், பாதி ஸ்டாக்ஸ் வந்து இறங்கும். ஓகேங்களா? அப்போ அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு வழி. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் ஒரு 5 ஸ்டாக் மினிமம் வாங்கிடணும். 5 ஸ்டாக்கு மேலே எப்பயுமே ஒரு ஸ்டாக்கில் வாங்கவே கூடாது. அந்த ஸ்டாக்கை மறந்துடணும், வாங்கினதுக்கப்புறம் மறந்துடணும். அது எப்போ வந்து உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதோ அப்போ தான் நான் இப்போ நம்ம அடம் பிடிக்கணும். அந்த ஸ்டாக் ஏறுதோ ஏறலையோ, அந்த கம்பெனி ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுதோ பண்ணலையோ, ஃபண்டமெண்டல்ஸ் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த ஸ்டாக்கை பற்றின டீட்டெயிலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, இது எதுவுமே பண்ணலாலும் நான் எதிர்பார்க்குற ஸ்டாக், நான் எதிர்பார்க்குற ரேட் இருந்தால் தான் விற்பேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம். ஆர்எல்ஸ் அந்த ஸ்டாக்கை பற்றி ஒழுங்காக நீங்கள் ஸ்டடி பண்ணியிருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ரேட் வரும்போது விற்றுக்கலாம். இப்போது இந்த ஸ்டாக் வந்து 2022 இவங்க வாங்கினதாக நம்ம கன்சிடர் பண்ணலையா, அந்த நேரத்தில் என்ன வந்திருக்குன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது நமக்கு வந்து 2022 அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கிறோம். இது பாருங்கள், நவம்பர் 2022. ஓகேங்களா? நவம்பர் 22. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே பின்னோக்கி இந்த நேரத்தில் இந்த கம்பெனி என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும், அந்த கம்பெனி வந்து பெருசாக ஒன்றும் வளர்ச்சி அடையலை. அப்படியே பார்த்தீங்கன்னா சைடு வேஸ்லேயே தான் போயிருக்கு, அந்த ரேஞ்சில் போயிருக்கு. எப்போ வரைக்கும் 2022 வாங்கினது, நவம்பரில் வாங்கினது ஏப்ரல் வரைக்கும் ஒரு 6 நவம்பர்லேருந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 5 மாதம் வரைக்கும் அப்படியே அந்த ரேட்லேயே தான் சுற்றி வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 5 மாதம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்க்ரீனர் ஆப் எடுத்துக்கிறேன். இதில் போயிட்டு எக்ஸீட் கொடுக்குறேன். எக்ஸீட் இண்டஸ்ட்ரி லிமிடெட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இது எதுவுமே நான் பார்க்கல. நான் டைரெக்டாக வந்து 2020 நவம்பருக்கு வந்துடுறேன். 2022 நவம்பர் ஆர் அதுக்கு க்ளோஸ் டு செப்டம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் அவர் வந்து சப்போஸ் ஸ்டாக் அனலைஸ் பண்ணி வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து குவார்டர்லி ரிசல்ட்டு கண்டிப்பாக பார்த்துருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து செப்டம்பர் மாதம் ஆக்சுவலாக நெட் ப்ராஃபிட் மட்டும் நான் பார்க்குறேன், இதெல்லாம் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். செப்டம்பர் மாதம் 2022 நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 241. அதுக்கு முன்னாடி செப்டம்பர் பார்த்தீங்கன்னா 194. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை அதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி வந்து 202. அதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 32 தான். ஓகேங்களா? ஸோ அப்போது குவார்டர்லி ரிசல்ட்ஸு இவங்க பார்த்துட்டு வாங்கியிருந்தாலோ ஆர் எல்ஸ் இயர்லி ரிப்போர்ட் பார்த்துட்டு வாங்கியிருந்தாலும் 2022 எங்கே? ஓகே, இதோ இருக்குது. 2022 இதோ இருக்குது. ஓகேங்களா? நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது, 4357 ரூபா. ஓகேங்களா? 803 கோடி வந்து இதுக்கு முன்னாடி இயர் வந்து சம்பாரிச்சிருக்கு. இந்த இயர் வந்து மார்ச்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நவம்பர் ரிசல்ட்டு உங்களுக்கு நவம்பர் அப்போ தான் நம்ம வாங்குகிறோம். அதனால் இந்த ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். டெஃபினட்டாக இதை வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 2023 மார்ச்சுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்திருக்கும், இந்த ரிசல்ட்டு. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுங்க, ரிசல்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து என்னடா இது முந்தைய இதை விட வந்து ரிசல்ட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பயந்துருப்பாங்க ஒன்று. அடுத்தது ரிட்டர்ன். ஆனால் ரிசல்ட்டு குறைஞ்சிருக்கு, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் குறைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ பாருங்களேன், மார்ச் மாதம் அதுக்கு ஆல்டர்னேட்டாக ரிசல்ட்டு குறைஞ்சியும்
போன வருஷத்தோட ரிசல்ட் குறைஞ்சும் வந்து இங்கே மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள் 6 மார்ச் 2023 ரிசல்ட் கிராஃப் ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மார்ச் செகண்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏறினது வந்து மறுபடியும் டவுன் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச்சில் இன்னும் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்பயுமே வந்து என்னடா அது இவ்வளோ நாளாகியும் ரிசல்ட்டும் ஒழுங்காக வரல, நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாமா வேணாமான்னு அப்படியே இருந்திருப்போம். அதுக்கப்புறம் சம் நியூஸ் வந்திருக்கு. அடுத்தடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே டவுன் ஆனது அப்படியே மார்க்கெட்டு ஏறிட்டு போயிட்டே இருக்குது. இன்ன வரைக்கும் அது வந்து இறங்கவே இல்லை. ஓகேங்களா, அப்போது ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வேணான்னு சொல்லி இந்த பாயிண்டில் வெளியே போயிருப்பீங்க. ஆனால் அங்கேருந்து அந்த கம்பெனி வந்து அப்படியே பிக்கப் ஆகி போயிட்டே இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் வந்து மேஜிக்கல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு கம்பெனி வந்து என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் தாண்டியும், உதாரணத்துக்கு தங்கமயிலே எடுத்துக்கலாம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் தங்கமயிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவங்களுக்கு கடன் நிறையா இருக்குது, அதனால் வந்து இந்த கம்பெனி நீங்கள் கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சதுக்கப்புறமும், அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து கடன் அவங்களுக்கு குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு. பட் அன்றைக்கி மட்டுமே ஒரு 5-6% வந்து அந்த ஸ்டாக் வந்து விலை ஏறி இருந்தது. என்னடா இது அப்படின்னு நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நம்ம பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை மட்டும் வச்சு, ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை மட்டும் வச்சு நீங்கள் அந்த கம்பெனியை ஹோல்டு பண்ணக்கூடாது. அதோடைய பிஸ்னஸோடைய கேட்டகரி நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே சூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எக்ஸிட் பேட்டரினா இந்தியாவில் மெயினான ஒரு பொசிஷனில் அதிகமான வால்யூமில் பேட்டரி விற்கிறவங்க இவங்க தான். அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு வந்து வெஹிக்கிளுடைய எமர்ஜென்சி நிறையா இருந்ததுனாலையும், வெஹிக்கிளுக்கான நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் சொன்னதுனாலையும், இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அன்னிலேருந்து உங்களுக்கு எக்ஸிட் பேட்டரியோடைய க்ரோத்து நல்லா இருந்தது. அப்புறம் அந்த மாதிரி மகாராஜா பேட்டரிஸ் இருக்குல்ல, ஸோ அவங்களதும் வந்து க்ரோத் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் சில நேரத்தில் இந்த பட்ஜெட் ஓரியன்டாகவும் ஏறும். ஸோ என்ன தான் ஃபண்டமெண்டல் அனலிஸ் ஸ்டாக் அனலிஸ் நம்ம பண்ணாலும் அந்த காலகட்டத்தில் நம்ம உள்ளுணர்வு சொல்லும், ஓகே இதில் ஒரு 10 ஸ்டாக் நம்ம வச்சுக்கிறதுனால இம்மா நாள் ஹோல்டு பண்ணியிருந்துட்டோம், இது வந்து நம்ம ஏறின விலை வாங்கினதை விட கம்மியாகலை. பேட்டரி கம்பெனினா இந்தியாவில் இது ஒன்று மட்டும்தான், இல்லை இது விட்டால் அமர் ராஜா இருக்குது, இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போம் இந்த பிஸ்னஸ்க்குன்னு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் இருந்தாலும், ப்ளஸ் வெஹிக்கிள்லாம் வருதுன்றாங்க, பேட்டரியில் தான் மோஸ்ட்லி போவோம், இவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போட்ட காசை விட அப்படியே டபுளாக இருந்திருக்கும். ஓகேங்களா, இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் கூட என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன கேஸ் தான். உங்களுக்கு எப்பயுமே அதில் பெட்டர் என்னென்னா, இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது. ஒரு மினிமம் ஒரு 5,000 ஒரு 10,000 வாங்கி மறந்துடுங்க. அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் விற்கணுன்ற மனசுக்கு மட்டும் வராதிங்க. அன்லெஸ் உங்களுக்கு அந்த காசு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் அதை செல் பண்ணுங்கள். எனக்கு இன்றைக்கி 2,000 ரூபாய் கண்டிப்பாக தேவை, என்கிட்ட காசு சுத்தமாக இல்லை, சரி இது ரொம்ப நாளாக இந்த ஸ்டாக் இருக்குது, அரல்ஸ் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு, இதுலேருந்து நம்ம இப்போதைக்கு வெளியே வருவோம், மறுபடியும் இதுலேருந்து எடுத்த காசில் ஒரு குறிப்பிட்ட மார்ஜின் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மீதியை வந்து மறுபடியும் வேறு ஸ்டாக்கில் போட்டுடலாம். அப்படி இல்லைனா லாபத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அதிலே வச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். எப்பயுமே ஒரு ஸ்டாக்லேருந்து நீங்கள் வெளியே வரும்போது சுத்தமாக வெளியே வரக்கூடாது. ஓகேங்களா, ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, அதையுமே நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் பந்தன் பேங்க்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இந்த பந்தன் பேங்க். ஓகேங்களா, இதை வந்து நான் எப்போ வாங்கியிருந்தேன்னா, எப்போ வாங்கியிருக்கேன் பாருங்கள், ஏப்ரல் 9th. ஸோ இப்போல்லாம் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சில அனலிசிஸ் கோசம் வச்சுருந்தேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லாங் டேர்மாக ஒரு ஸ்டாக்கை எந்த ஒரு பேசிக்ஸும் இல்லாமல் நம்ம வச்சுருந்தா என்ன ஆகுது பார்ப்போம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஸ்டாக் வாங்கி நம்ம இது மாதிரி ப்ரூஃப் எதாவது காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். இது நிறைய நேரத்தில் நான் இதை விற்றுட்டு வேறு ஏதாவது ஸ்டாக்கில் போட்டுடலாம் அப்படின்னு மனசு தோணிகிட்டே இருந்தது. பட் ரொம்ப கான்ஷியஸாக வந்து இது விற்கவே இல்லை. ஓகேங்களா, இன்றைக்கி இதோட ரிட்டர்ன் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் வாங்கும்போதெல்லாம் மைனஸில் தான் இருந்தது, நான் வாங்கி கொஞ்சம் நாளில் மைனஸில் தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு பேங்க்குக்கு கிட்டத்தட்ட நமக்கு 12% வந்து எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. நான் நினச்சேன்
இதுக்கு முன்னாடி நம்ம செல் பண்ணுறது மேக்ஸிமம் ஹைட் வந்துருச்சு, அதாவது மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இது மறுபடியும் டவுன் ஆகி மறுபடியும் மேலே வரும், இது எப்போ வரும்னே தெரியாது, நம்ம இதில் லாக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது கூட வாங்கின ஷேர்ஸ் எல்லாமே நான் விற்றுட்டேன். சும்மா ஒரு சாம்பிளுக்கோசம் இந்த மாதிரி லாங் டேர்ம் நம்ம ஸ்டாக்கை வந்து வச்சுருந்தா என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த ஸ்டாக் வாங்கி வச்சுன்னா இதுக்கு எந்த ஃபண்டமெண்டல் அனலிஸும் பண்ணல, எந்த க்ரைட்டீரியாவும் இல்லை. சிம்பிள் பேங்க் ஸ்டாக்கில் நான் வந்து என்கிட்ட அன்றைக்கி இருந்தது வந்து ஒரு 1850 ரூபா என்னமோ வந்து ஒரு 10 ஷேராக வாங்கினோம், ஏதோ ஒன்று கணக்கு பண்ணி நான் வாங்கினேன். அதில் இது ஒன்று மட்டும்தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அன்றைக்கி எல்லாத்தையும் விற்றுட்டேன். இது ஒரு அன்றைக்கி விற்றதுக்கப்புறம் கூட அன்றைக்கி வாங்குமேன்னு சொல்லி வாங்கி வச்சதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் விற்றுட்டு மறுபடியும் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன் அதே ரேட்டுக்கு, ஒன்று மட்டும். ஸோ வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12% ரிட்டர்ன் தந்திருக்கு. சப்போஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கின அந்த 10 ஸ்டாக்கையும் வச்சுருந்தேன்னா இன்றைக்கி வந்து எனக்கு சாலிடாக வந்து இந்த ரேட்டில் வாங்குதா, இன்னும் இதுக்கு முன்னாடி வாங்கின ரேட்டை விட இந்த ரேட் வந்து அதிகம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் வாங்கினது வந்து இதோட கம்மி. அதை வச்சுருந்தேன்னா சாலிடாக எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு 25% ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ ஒரு 5 ஸ்டாக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதில் காசு லாக் ஆகிருக்குன்னு நம்ம பதட்டப்படாமல் 3 ஸ்டாக்கு 5 ஸ்டாக்குன்னு ஜஸ்ட்டு வாங்கி போடுங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் தெரியலனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? ஜஸ்ட்டு அந்த நேம் படிக்கிங்க, பந்தன் பேங்க்கு. ஸோ பேங்க்கு என்றைக்கு இருந்தாலும் உடனே க்ளோஸ் பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வாங்கினேன். ஸோ இப்போ எக்ஸிட் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா அதே மைண்ட் செட்டில் தான் நான் வாங்கினேன். ஸோ எக்ஸிட் பேட்டரியில் ஒரு 3 வாங்குவோம். இப்போ ஏன்னா இந்த எக்ஸிட் பேட்டரிலாம் வாங்கும்போது எனக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ண தெரியாது. இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக கெட்ட கம்பெனிலாம் தெரியாது. நான் பார்க்குறேன், நான் போகிற இடத்துலாம் பேட்டரி கிடையாது, நான் பார்க்குற இடத்துல எக்ஸிட் பேட்டரின்னு ஒன்று இருக்குது. எல்லோரும் கேட்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எக்ஸிட் நல்லாக்கும் வாங்குங்க அப்படின்றாங்க. ஜஸ்ட்டு இதை மட்டும் பேஸ் பண்ணி நான் வாங்கின ஸ்டாக் தான் இது. ஓகேங்களா? அதே மாதிரி அதானி போர்ட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, அதானி போர்ட் நல்லா இருக்கும்பா வாங்கும்பா அப்படின்னாங்க. நிஃப்டி ஷேர்ஸ்குள்ளே இருந்தது. நான் வந்து என்ன பண்ணேன், ஓகே நிஃப்டி ஷேருக்குள்ளே இருக்குது, கண்டிப்பாக இது நாளைக்கே ஏற்று முட்டு போக போகிறதில்ல அப்படின்னு தைரியமாக தான் வாங்கினேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 16%, 12%. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஒரு சிலர் ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண தெரியாது, ஸ்டாக் செலெக்ஷன் பண்ண தெரியாது அப்படிலாம் சொன்னேன். ஸோ இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும், இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் இல்லாமல் எப்படி ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணுன்னு நிறைய க்ரைட்டீரியா வச்சு நான் ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் யாருமே இன்னும் பார்க்கல. ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். எப்படி வந்து ஒரு எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் இருக்கா, ஒரு கம்பெனி எப்படி சூஸ் பண்ணணும், ஒரு இங்கிலீஷ் நாலேஜே இல்லாதவங்க ஒரு ஷேரை எப்படி சூஸ் பண்ணணும், அதில் எப்படி சக்ஸஸ் ஆகணுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸாம்பிள். ஸோ இது அகெயின் நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒன்றே வந்து செபியில் வந்து இது மாதிரிலாம் நீங்கள் ஸ்டாக் அனாலிசிஸ் கொடுக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு கேஸ் போட்டுருவாங்க, போயிடுவாங்க நிறைய பேர் சொன்னாங்க. அகெயின் நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப கம்மியான வால்யூம் வாங்கி இது உங்களுக்கு கன்சிடர் பண்ண முடிஞ்சால் மட்டும் வாங்குங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டாக்கை விற்கணுமா வேணாமா என்னால் பண்ண முடியும். ஏன்னா நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த கம்பெனி நஷ்டத்தில் போதா என்னால் பார்க்க முடியும், பேலன்ஸ் ஷீட் எனக்கு படிக்க தெரியும், எனக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க தெரியும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுனா, எக்ஸிட் பேட்டரி யாராவது விற்றுருங்க, இல்லை நிறைய பேர் டக்குன்னு விற்றா கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என்கிட்ட ரிப்போர்ட் இருக்குது, கம்பெனி அனாலிசிஸ் என்னால் படிக்க தெரியும். ஸோ இந்த கம்பெனி என்னால் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம்னு நான் வச்சுருப்பேன். ஏன்னா இவங்க பேட்டரி செக்டரில் ஒரு ஒன் ஆஃப் தி பிளேயர். இன்றைக்கி இந்த ஒரு குவார்ட்டர் வந்து இவங்க வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுக்கோசம் நான் வந்து இதை விற்றுட்டு போனால், நான் அடுத்த செக்டர் கொஞ்சம் புஷ் பண்ணி அவங்க மார்க்கெட்டிங் டீம் எல்லாரையும் கொஞ்சம் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி டக்குன்னு வந்து நல்ல சேல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, இல்லை ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைக்குது, ஒரு நல்ல சேல்ஸ் வருது, நல்ல ஒரு ப்ராஃபிட் வருதுன்றதுக்கோசம் நான் ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணியிருந்தது ஜஸ்ட் லைக் தட் நான் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றது தான். உங்களுக்கு 20% மார்ஜின் போதுன்னு நினைக்கிறீங்களா, விற்றுட்டு போங்க, தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து இதுக்கு மேலே ஏறுமா ஏறாதான் தெரியல அப்படின்றதுக்கோசம் விற்றுட்டு போகாதீங்க. அதனால் நான் ஏற்கனவே வந்து ஸ்டாக் செலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளோ வால்யூம் வாங்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியலனாலும் 3லேருந்து 5 இல்லை என் கெப்பாசிட்டி ஒரு 10 வாங்கினா நான் தாங்குவேன்னா 10 வாங்கி வைங்க, 20 வாங்கினா நான் தாங்குவேன்னா 20 வாங்கி வச்சுருங்க, மறந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு 240 ரூபா வந்திருக்கு. என்னோடய ஒரு ஸ்டாக்கோட விலை பார்த்தீங்கன்னா 489 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இங்கே ஒரு 500 ரூபாய்க்கு வரும்போது நான் ஒரே ஒரு ஷேர் கூட விற்கலாம், விற்று அந்த காசை நான் எடுத்துக்கலாம். அப்போ நான் போட்ட காசு வந்துடும். இப்படியே ஒன்று எடுத்துக்கினா ஒரு 3 வாட்டி 500 ஏறும்போது, இல்லை ஒரு 1500 வந்ததுக்கப்புறம் நான் விற்றுட்டேன்னா ஒரே ஒரு ஸ்டாக்கை நான் விற்கிறேன், எனக்கு ஒரு 1500 லாபம் வருதுன்ற ஒரு பட்சத்தில் நான் விற்கும்போது மீதி இருக்க 2 ஸ்டாக் அப்படியே இருக்கும், நான் வாங்கின விலையில் இருக்கும், அது இன்னும் க்ரோ ஆகும், எனக்கு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னும் எனக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாக வரும். ஸோ இது எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ஒரு ஷேரை வந்து உங்களுக்கு வாங்கவே தெரியலனாலும் பரவாயில்ல, ஒரு 3லேருந்து 5 ஸ்டாக் மினிமம் வாங்குங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியது.
ரெண்டாவது விஷயம், இந்த ஷேர் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஏறுமா இறங்குமான்றது பார்க்கலாம். அப்படியே இறங்கினாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். பிஸ்னஸில் ஒரு நாள் அப்படி தான் இருக்கும், ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக போகும், ஒரு நாள் கம்மியாக வரும். ஆனால் அடுத்த வாட்டி பிஸ்னஸில் பிடிச்சிருவாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் லாங் டேர்மாக போகும்போது கிட்டத்தட்ட வந்து இப்போ ஏப்ரல் மாதம், ஏப்ரல்லேருந்து மே, ஜூன், ஜூலை இன்னும் வரல. ஆக்சுவலாக ஜூன் 2 மாதம் தான். நான் 2 மாதம் ஒரே ஒரு சிங்கிள் ஷேரை ஹோல்டு பண்ணதுக்கே எனக்கு 12%. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை வந்து ஒரு இடிஎஃப்லேயோ எனக்கு இவ்வளோ தராது. ஸோ ஒரு பிகினர் ஒன்ஸ் இடிஎஃப்பில் போய் நீங்கள் எல்லா எப்படி வாங்கணும், எப்படி விற்கணும், எது ஏறுது, எது இறங்குது, என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும், எவ்வளோ வாங்கணும், எப்படி வந்து போர்ட்ஃபோலியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வாங்கணும், இப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதுக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு எக்ஸாம்பிளோட நான் காட்டியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ லாங் டேர்ம் போகிறதுனால உங்களுக்கு யூஸ் இருக்கா இல்லைன்றதை ப்ராக்டிக்கலாக நான் வந்து என்னோடய காசை போட்டு உங்களுக்கு லைவாக காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதேமாதிரியே இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இந்த ஷேர் பாருங்கள், இது வந்து ஏப்ரல் 9th நான் வாங்கினேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் நம்ம ஸ்டாக் ஹோல்டு பண்ணால் எந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு வாங்கணும் தான் வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் முன்னாடி காட்டின ஸ்டாக்கை விட முன்னாடியே வாங்கின ஸ்டாக்கு. ஓகேங்களா? இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா. இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4% ரிட்டர்ன் வருது. ஸோ இதோடைய ரிட்டர்ன் ரேஷியோ வந்து ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து அந்த பேங்க்கோட இது கொஞ்சம் கம்மி அப்படின்னு இப்போதைக்கு எடுத்துக்கலாம். பட் இது வந்து லாங் டேர்மில் ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். ஓகேங்களா? நானாக கண்டுக்க மாட்டேன், இதை அப்படியே விட்டுக்கு போகிறேன். இது எத்தனை வருஷம் கழிச்சு தான் 100% மாறுது இல்லை 50% மாறுதுன்றது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு பண தேவை வந்தால் கண்டிப்பாக நான் விற்றுருவேன். அதனால் வந்து என்னை வந்து ஏன் விற்றேன்னு கேட்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஹோல்டு பண்ணுறேன், எனக்கு வேணும் இந்த காசு அப்படின்னும் போது நான் விற்றுருவேன். ஓகேங்களா? இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் லாங் டேர்ம் இருக்குது. அண்ட் இன்னொரு கொடூரமான எக்ஸாம்பிள், டாடா மோட்டர்ஸ் நான் மே 30 வாங்கினேன், நம்பி வாங்கினேன். 945 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 927 ரூபாய்க்கு கிடச்சிது. அப்போ கொஞ்சம் காசு இருந்தது வாங்கினேன். அது ஜூனில் தான். இதெல்லாம் ரீசெண்டாக வாங்கினது. ஸோ இதை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். இந்த டாடா மோட்டர்ஸ் வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். கொஞ்சம் இப்போது விற்றுட்டேன். ஒரு சிலது கொஞ்சம் இப்போ விற்றுட்டேன். ரீசெண்டாக கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 வருமா வாங்கியிருந்தேன். இது கூட இப்போ ஒரு 4 வருமா வாங்கினேன். அதில் ஒரு 3 விற்றுட்டேன் இந்த ரேட்டில் வாங்கினேன். இதில் என்னென்னா, இதில் நான் சொன்ன மாதிரி இது ஒரு கம்பெனி. ஓகேங்களா? இது ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த கம்பெனி வச்சுக்கவே பிடிக்கல, டாடா மோட்டர்ஸ் வச்சுக்கவே பிடிக்கல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ஒன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அனலைஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஏன்டா டாடா மோட்டர்ஸில் நம்ம வந்து யாரோ சொன்னாங்கன்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்குது. நிஜமாலுமே எனக்கு வந்து டாடா மோட்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான வருத்தம் தான் இருக்குது. நிறைய பேர் கரெக்டான என்ட்ரியில் உள்ளே போயிருப்பாங்க. நான் போன என்ட்ரியும் தப்பு, நான் இல்லைன்னு சொல்ல. கண்டிப்பாக வந்து நான் போன என்ட்ரி தப்பு தான். ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் அனலிஸும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணால் நல்லது அப்படின்றதுக்கும் ஒரு உதாரணம் இது. ஃபண்டமெண்டல்ஸ் அனலிஸும் தெரியாமல் நான் வாங்கின 3 ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, ஒரு ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. மேபி ஃபண்டமெண்டல்ஸ் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, இந்த புரிதலும் லாங் டைம் விட்டு பார்ப்போம் அப்படின்ற அந்த புரிதலும் எனக்கு இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டாக்லேயும் நான் ஃபெயிலியர் ஆகிருக்க மாட்டேன் அப்படின்றது தோணுது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்ன க்ரைட்டீரியா எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது குருட்டு மனப்பாடம்னு சொல்லுவாங்கள்ல, சொல்ல ஒரு ஃப்ளூக்காகவும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஸ்டாக்கை கொஞ்சம் மெச்சூராகவும் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போது ரொம்ப மெச்சூராகவும் போயிடக்கூடாது, ரொம்ப ஃப்ளூக் பேஸ் பண்ணியும் போயிடக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ இது எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால தான் என்னோடய ரிசர்ச்சில் நான் ஃபீல் பண்ணதை உங்கள்கிட்ட டைரெக்டாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் சொல்ல வந்த பாயிண்ட்டை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து எதாவது புரியாத மாதிரி கொஞ்சம் குழப்பிருந்தால் மறுபடியும் ஒரு பாருங்கள், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய போர்ட்ஃபோலியோலேருந்து நீங்கள் ஒரு சில விஷயம் கற்றுந்துருக்கலாம். ஆஸ் அ பிகினராக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நான் அனுபவப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து வாங்கிட்டு ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ ஷேரை விற்கணுன்ற ஐடியா இதுக்கப்புறம் உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு டீட்டெயிலாக யாரும் போட்டு காட்டல. தெரிஞ்சிருந்தால் நான் வாங்கின ஸ்டாக்ஸ் நிறையா விற்றுட்டேன் தெரியாமல். ஓகேங்களா? ஸோ இப்போ தப்புன்னு தோணுது. நீங்கள் அந்த தப்பு தயவுசெய்து செய்யாதீங்க. ஓகேங்களா? வாங்கிட்டீங்களா, பிடிக்குதோ இல்லையோ, தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி கூடயே வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓகேங்களா, அதுவே நல்லா உங்களுக்கு க்ரோத் தரும். ஓகேங்களா?
ஸோ இந்த விஷயத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாராவது ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப லாஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை வந்து இவங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நல்லா ஏர்ன் பண்ணணும்ப்பா, இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, இவர் காசை ஒழுங்கான இடத்துல அவர் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை அவர் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவருக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்லேயும் அண்டு லைக்ஸ்லேயும் தான் நான் புரிஞ்சிக்க முடியும். உங்கள்கிட்டருந்து நான் எதிர்பார்க்குறது வேறு எதுவுமே கிடையாது, அது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ குரூப்பில் இருக்கவங்க எப்பயும் போல் வந்து குரூப்பில் வந்து இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்டு புதுசாக நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணுச்சுன்னா நம்ம குரூப் வந்து இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி பிகினர்ஸ் யார் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறனால உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுவோம். அண்டு இண்டிவிஜுவல் கிளாஸஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இண்டிவிஜுவல் கிளாஸில் நீங்கள் வந்து 1-on-1 நான் சொல்லி தருவேன். நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட நேராக கேட்கலாம். இந்த குரூப்பில் கோவிந்தா போடுற வேலைலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டோ அது ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் ஆப்ஷன் இருக்குது. ஜாயின் பட்டனில் போனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 28 days அது வேலிடிட்டி. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு டவுட்டுக்கும் நான் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் கமெண்டில் உங்களுக்கு என்ன டவுட்டுக்கோ அதை போட்டுட்டு உங்கள் ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா டேரெக்டாக நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன். அப் டு 1 monthக்கு உங்களுக்கு தொடர்ந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இண்டிவிஜுவல் கிளாஸஸ் வேறு, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஜாயின் பட்டனை யூஸ் பண்ணி வர்றது வேறு. அது வந்து கிளாஸஸ் கிடையாது. நீங்கள் கேட்குற ஹெல்ப்புக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஜாயின் பட்டனுக்கும் இண்டிவிஜுவல் கிளாஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.